நண்பர்களே, கொஞ்சம் உங்க கற்பனை திறனை தட்டி எழுப்புங்க. இப்போ நாம 2026வது வருஷத்துல இந்த பூமியில கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? தினமும் காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போயிட்டு பல கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற வேறொரு பூமியில மகாபாரத போர் இன்னும் தொடங்காமலேயே இருக்கலாம். இல்லனா இன்னொரு பிரபஞ்சத்துல இப்போதான் ராமரோட பட்டாபிஷேகம் பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கலாம்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னப்பா ஹாலிவுட் படத்துல வர்ற மல்டிவர்ஸ் கதையெல்லாம் சொல்ற, மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சயின்ஸ் இப்போதான் இந்த மல்டிவர்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம புராணங்கள் மூலமா இந்த பிரபஞ்ச ரகசியங்களை புட்டு புட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம மூளையே சுழல வைக்க போற அந்த கால பயணத்தையும் பல் பிரபஞ்ச ரகசியத்தையும் பத்தி தான் நம்ம முழுசா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, இது உங்க சிந்தனையே மாத்த போகுது. முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது காலம், அதாவது டைம். டைம்ங்கிறது நம்ம ஊர்ல ஓடுற மாதிரியே பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்பீட்ல ஓடாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதை டைம் டயலேஷன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதை நம்ம புராணங்கள்ல ககுத்மி மன்னர் அப்படிங்கிறவரோட கதை மூலமா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சத்திய யுகத்துல வாழ்ந்த ககுத்மி மன்னருக்கு ரேவதின்னு ஒரு அழகான பொண்ணு இருந்தாங்க. தன்னோட பொண்ணுக்கு ஏத்த ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி மன்னர் பூமி முழுக்க அலைஞ்சாரு. ஆனா ஒருத்தரும் அவருக்கு செட் ஆகல. சரி, நேரா படைப்பு கடவுளான அந்த பிரம்மா கிட்டேயே போய் கேட்டுருவோன்னு முடிவு பண்ணி தன்னோட தவ வலிமையால நேரா பிரம்மலோகத்துக்கே போயிட்டாரு. அங்க போனா பிரம்மா ஒரு பெரிய மியூசிக் கான்சர்ட், அதாவது கந்தர்வர்கள் பாடுற ஒரு தெய்வீகமான இசையை ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாரு. சரி, பாட்டு முடியட்டும்னு மன்னலும் அவர் பொண்ணும் அமைதியா அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த இசையில முழுசா மயங்கிட்டாங்க. பாட்டு முடிஞ்சதும் பிரம்மா மன்னரை பார்த்து, வாப்பா ககுத்மி, என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்டாரு. மன்னரும் தன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்த சொல்லி தான் ரொம்ப நாளா தேடி ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு மாப்பிள்ளை லிஸ்ட்டை நீட்டினாரு. இதை பார்த்த பிரம்மா சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ககுத்மி, நீங்க கொண்டு வந்த லிஸ்ட்ல இருக்கிற யாருமே இப்ப பூமியில உயிரோட இல்லை. ஏன், அவங்களோட பசங்க, பேர பசங்க, அவங்களுக்கு பிறந்தவங்கன்னு அந்த மொத்த வம்சமே அழிஞ்சு ரொம்ப காலமாச்சுன்னு சொன்னாரு. மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சாமி சொல்றீங்க? நான் இங்க வந்து சில நிமிஷங்கள் தானே ஆகுதுன்னு ரொம்ப அதிர்ச்சியா கேட்டாரு. அதுக்கு பிரம்மா சொன்னாரு, நீங்க இங்க பாட்டு கேட்டுட்டு இருந்த இந்த கொஞ்ச நேரத்துல பூமியில 27 சதுர்யுகங்கள் கடந்துடுச்சு அப்படின்னு சொன்னாரு. சதுர்யுகம்னா சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இது நாலும் சேர்ந்த ஒரு முழுமையான சுழற்சி. ஒரு சதுர்யுகம் முடியவே பல லட்சம் வருஷம் ஆகும். அப்போ 27 சதுர்யுகம்னா பல மில்லியன் வருஷங்கள். பிரம்மலோகத்தோட ஒரு சில நிமிஷங்கள் நம்ம பூமியில பல மில்லியன் வருஷங்களுக்கு சமம். சரி, இப்போ காலம் மாறுபடும்ங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த பிரபஞ்சமே ஒண்ணுதானா? நாம வாழுற இந்த கேலக்சி மட்டும்தான் இருக்கா, இல்ல பல பிரபஞ்சங்கள் இருக்கா? இதுக்கு விடை பாகவத புராணத்துல ரொம்ப ஆச்சரியமா வருது. ஒரு முறை பிரம்மாவுக்கு நாம தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கோம்னு ஒரு சின்ன கர்வம் வந்துருச்சு. அந்த நேரத்துல பிருந்தாவனத்துல சாதாரண ஒரு சின்ன பையனா சுத்திட்டு இருந்த கிருஷ்ணரை சோதிக்கணும்னு நினைச்சாரு பிரம்மா. கிருஷ்ணர் கூட விளையாடிட்டு இருந்த பசங்களையும் பசுக்களையும் தன்னோட மாயையால மறைச்சு ஒரு குகைக்குள்ள பத்திரமா வச்சுட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் என்ன பண்ணாரு தெரியுமா? காணாம போன அந்த பசங்க, பசுக்கள் எல்லாருடைய உருவத்தையும் தானாகவே எடுத்துக்கிட்டாரு. உருவம், குரல், பழக்க வழக்கங்கள், ஏன் அவங்க போட்டிருந்த துணி முதற்கொண்டு எதுலையுமே ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லை. ஒரு முழு வருஷம் கழிச்சு வந்து பார்த்த பிரம்மாவுக்கு செம ஷாக். ஏன்னா அவர் குகைக்குள்ள மறைச்சு வச்ச பசங்களும் அங்கேயே இருந்தாங்க. அதே சமயம் கிருஷ்ணர் கூட வெளியிலையும் விளையாடிட்டு இருந்தாங்க. தன்னோட மாயை தோத்து போனதை நினைச்சு பிரம்மா கிருஷ்ணர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாரு. அப்போ கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான காட்சியை காட்டினாரு. அங்க 1-2 இல்ல, கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் வரிசையா நிக்கிறாங்க. நம்ம பிரம்மாவுக்கு 4 தலைனா சில பிரம்மாக்களுக்கு 10 தலை, சிலருக்கு 100 தலை, சிலருக்கு 1000 தலைகள், இன்னும் சிலருக்கு மில்லியன் கணக்கான தலைகள். இதிலிருந்து கிருஷ்ணர் என்ன உணர்த்தினார்னா, பிரம்மா, இந்த படைப்புல எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு. ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் உன்னை போல ஒரு தனி பிரம்மா இருக்காரு. நீ படைச்ச இந்த பிரபஞ்சம் எல்லையற்ற வெளியில ஒரு சின்ன தூசு மட்டும்தான் அப்படின்னு புரிய வச்சாரு. சரி, இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இந்த ஒவ்வொரு பிரபஞ்சமும் எப்படி இருக்கும்னு அதே பாகவத புராணம் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கு. ஒவ்வொரு பிரபஞ்சத்தையும் சுத்தி 7 பிரம்மாண்டமான அடுக்குகள் இருக்குதான். அதாவது பூமி, நீர், நெருப்பு,
காற்று, விண்வெளி, பிரபஞ்ச ஆற்றல், அப்புறம் அகங்காரம்னு 7 லேயர்ஸ். இதுல ஆச்சரியம் என்னன்னா ஒவ்வொரு அடுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற அடுக்கை விட 10 மடங்கு பெருசா இருக்குமா. நினைச்சு பாருங்க, நம்ம சூரிய குடும்பம், கேலக்சி இது எல்லாமே சேர்ந்தது வெறும் ஒரு சின்ன மையப்புள்ளி தான். இதை சுத்தி இவ்வளவு பெரிய அடுக்குகள் இருக்குன்னா அப்ப முழு பிரபஞ்சத்தோட அளவு என்னவா இருக்கும்? இப்ப குவாண்டம் பிசிக்ஸ்ல ஸ்ட்ரிங் தியரி அப்படிங்கிற ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரியாத பல பரிமாணங்கள், அதாவது மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றதும், நம்ம புராணங்கள் சொல்ற இந்த 7 அடுக்குகளும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இதையெல்லாம் யோசிக்கும்போது கர்மா மற்றும் மறுபிறவி பத்தி ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்குள்ள எழும். இவ்வளவு பிரபஞ்சங்கள் இருக்கும்போது ஒரு ஆன்மாவோட பயணம் இந்த ஒரு பிரபஞ்சத்தோட முடிஞ்சிடுமா, இல்ல எல்லையற்ற பிரபஞ்சங்களை தாண்டி அது பயணம் செய்யுமா? ஒருவேளை இன்னொரு பிரபஞ்சத்துல உங்களுடைய இன்னொரு வடிவம் இப்போ இருக்கிற உங்களை விட ஒரு சிறந்த வாழ்க்கைய, ஒரு சத்திய யுகத்தோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கலாமோ? இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. என்னடா இது எல்லாமே ஆன்மீகம், கற்பனை கதையா இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியல் எட்டர்னல் இன்ஃப்ளேஷன் தியரி அப்படிங்கிற பேர்ல இதையே தான் சொல்லுது. பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங் நடந்தப்போ பிரபஞ்சம் விரிவடைய ஆரம்பிச்சது. அந்த விரிவு இன்னைக்கு வரைக்கும் நிக்கல. அப்படி அது விரிவடையும் போது கொதிக்கிற தண்ணியிலிருந்து குமிழிகள் வருது இல்லையா, அது மாதிரி விண்வெளியில எண்ணற்ற குமிழி பிரபஞ்சங்கள், அதாவது பபிள் யூனிவர்சஸ் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கான். இந்த ஒவ்வொரு குமிழி பிரபஞ்சத்துக்கும் தனித்தனி ஈர்ப்பு விசை, தனித்தனி இயற்கை விதிகள், தனித்தனி கால வேகம் கூட இருக்கலாம். நம்ம பிரபஞ்சத்துல வேலை செய்யற அறிவியல் விதிகள் அங்க வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் அண்டகோசங்கள்னு தத்துவமா சொன்னதையும் இன்னைக்கு சயின்ஸ் மேத்ஸ் மூலமா சொல்ற பபிள் யூனிவர்சஸையும் ஒப்பிட்டு பாருங்க. பயணம் பண்ற பாத வேலையா இருந்தாலும் 2 பேரும் அடையிற இலக்கு ஒண்ணுதான். இப்ப சொல்லுங்க, எல்லையற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு, காலமும் இடத்துக்கிட மாறுபடுதுங்கிறப்போ நம்மளோட இந்த பிரபஞ்சம் இப்போ கலியுகத்தோட இருள்ல சிக்கி இருக்கும்போது கண்டிப்பா வேறொரு பிரபஞ்சத்துல இப்ப சத்திய யுகத்தோட பொற்காலம் நடந்துட்டு இருக்கணும்ல. இன்னொரு பிரபஞ்சத்துல நடக்கிற துவாபர யுகத்துல ஒருவேளை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இப்போதான் குருக்ஷேத்திர போர்ல நின்னுட்டு பகவத்கீதையை பத்தி பேசிட்டு இருக்கலாம். இதையெல்லாம் யோசிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன துயரங்கள், இந்த கலியுகத்தோட கஷ்டங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்ச நாடகத்துல ரொம்ப ரொம்ப சின்னதா தெரியுது இல்லையா? இந்த சிந்தனை நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஏன்னா இருளுக்கு பிறகு ஒளி வர்ற மாதிரி ஒவ்வொரு அழிவுக்கு பிறகும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புதிய தொடக்கம் காத்திருக்கு. நம்ம கலியுகம் கூட இந்த எல்லையற்ற கால சுழற்சியில ஒரு சின்ன புள்ளி தான். இந்த பல்பிரபஞ்ச ரகசியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மற்ற பிரபஞ்சங்கள்ல வெவ்வேறு யுகங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது புராண கதைகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய மர்மங்களை உடைப்போம். நன்றி, வணக்கம்.